தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு என்று பார்க்கின்றோம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு ஒரு அறிவுரையை தெளிவாக கூறுகின்றார். என்னவென்றால், கண்ணீர் விட்டு அழுது கர்த்தரிடம் மன்றாடும் பொழுது அவர் நமக்கு இறங்கி நம் பாவங்களை மன்னித்து நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் செய்வார் என்று இந்த வசனத்தின் மூலம் இயேசுவானவர் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகின்றார். இந்த வசனம் தெளிவாக நமக்கு கூறுகின்றது. இதில் பார்த்தோம் என்றால், ஒரு பரிசேயனுடைய வீட்டில் இயேசுவானவர் உணவருந்த செல்கின்றார். அப்பொழுது ஒரு பெண் அவருடைய பாதங்களில் பின்னாக வந்து அழுது கொண்டு தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை துடைத்து விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தில் பூசி ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருந்தாள் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அவரை அழைத்த பரிசேயன், இவள் பெரிய பாவியாயிற்றே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இதை அறிந்த இயேசு கூறினார், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று கூறி அவளை நோக்கி 48ஆம் வசனத்தில் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்பொழுது பார்த்தீர்களா, இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவிடம் மன்னிப்பு கேட்பதற்காக ஓடி வந்து அழுது அவருடைய பாதத்தை துடைத்து பரிமள தைலம் பூசி தனது கூந்தலால் அதை துடைத்து ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்தாள். உடனே இயேசு அவருடைய அன்பை பார்த்து இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கூறி அவளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். இதே போன்றுதான் நாமும் உலகத்தில் வாழும் பொழுது நம்மை அறிந்தும் அறியாமல் ஏராளமான பாவங்கள் செய்துள்ளோம். ஆனால் நாம் அழுது மன்னிப்பு கேட்டுள்ளோமா? அழுது மன்னிப்பு கேட்டோம் என்றால் கர்த்தர் கண்டிப்பாக மன்னித்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய சந்ததியினுடைய பாவங்கள் சாபங்கள் அனைத்தையும் மன்னித்து நாம் என்ன தேவையில் இருக்கின்றோமோ நம் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பேன் என்று இந்த வசனத்தின் மூலம், இந்த அதிகாரத்தின் மூலம் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். ஆகவே நாம் நம் பாவத்தை உணர்வோம், இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம், கண்ணீரோடு மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் நம் பாவத்தை மன்னித்து நம் சந்ததியையும் நம்மையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அழுது மன்னிப்பு கேட்கும் பொழுது எங்கள் பாவங்களை நீர் மன்னிப்பர் என்று அறிந்து கொண்டோம். அப்பா, இந்த செய்தியை கேட்டு யார் யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அழுது உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னிங்க, அதன் மூலம் உள்ள சாபங்களை நீக்கி ஆசீர்வாத தடைகளை நீக்கி போட்டு எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.